மிர்ச்சியில தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சேன். டிடி அவங்க ஹோஸ்ட் பண்றது பார்க்கும்போது, இல்ல எஸ்கே ஹோஸ்ட் பண்றது பார்க்கும்போது, நான் அப்படியே பிரேக் வரும்போது நான் பாத்ரூம்குள்ள போய் நானும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி, எங்கேயாச்சும் போலாம், வெளியே போலாம், எங்க போலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சென்னைக்கு புதுசுங்க, எனக்கு என்ன தெரியும். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஊர் சைட்ல எல்லாம் என்னன்னா மீடியானா மோசமான இடம் அப்படிங்கிற அந்த சினிமாக்காரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அடுத்தவங்க பேச்ச கேட்காம அடமெண்டா பிடிவாதமா திமிரு பிடிச்ச கழுதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓகே தான். சென்னைக்கு வரும்போதே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுல, படத்துக்கெல்லாம் நான் போவே மாட்டேன், நடிக்கவே மாட்டேன். நீங்க ஷாருக் கான் நடந்து வராரு அப்படியே, நம்ம ஷாருக் கான அப்படியே கேஷுவலா பாக்குறோமா, என்ன நடக்குது? ஷாருக் கான் சார் கிட்ட வந்து, நீ அழுது முடிச்சுட்டு என் கையை விடணும், அப்பதான் என்னால ஃப்ரேம் எக்ஸிட் பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜே சாரு அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க ஜேர்னி பார்த்தோம் சோ மச் இன்ஸ்பைரிங்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல ஒரு ஆர்ஜேவா இருந்தீங்க, டிஜே. எப்பயாவது வந்து யோசிச்சிருக்கீங்களா மீடியா நம்மளோட ஜேர்னியா இருக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு? ரேடியோவே வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மிர்ச்சியில தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது செமையா இருக்கும்ல, இந்த ரேடியோ ஆஃபீஸ்க்குள்ள போனா எப்படி இருக்கும், அங்க போய் எப்படி பேசுவாங்க, அந்த மைக்ல பேசினா ஜாலியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஆசைதான் பட்டனே தவிர ஒரு நாளும் நம்ம போய் பேசணும் அங்க, அந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததே இல்லை. எவ்ரி திங் ஹேப்பன்ட் பியாண்ட் ஆசைகள்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் மைக் பிடிச்ச அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆர்ஜேவா வந்து அழுதுட்டேன் நான், எனக்கு செமையா வந்து பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோல ஆடிஷன் பண்ணும்போது திக்கி திக்கி பேசி திணறி திணறி பேசி ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் லைவ் ஷோ பண்ணும்போது ஐயோ என்ன விட்டுடுங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் அதான் சொல்லக்கூடாது, சொல்லிட போறேன். அதுல இருந்து எப்படி விஜேவா வந்தீங்கன்னா வந்து நம்ம பேக் ஸ்டேஜ்ல தான் ஆர்ஜேவா வந்திருப்போம். விஜே நீ டான்ஸ் ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த பயணம் பத்தி சொல்ல முடியுமா? டிவி பார்க்கும்பொழுது டிடி அவங்க ஹோஸ்ட் பண்றது பார்க்கும்போது, இல்ல எஸ்கே ஹோஸ்ட் பண்றது பார்க்கும்போது, நான் அப்படியே பிரேக் வரும்போது நான் பாத்ரூம்குள்ள போய் நானும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி, நம்ம தான் அடுத்த டான்ஸரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி கண்ணாடி பார்த்து பேசி, வீட்டுல யாரும் இல்லாதப்போ அந்த மாதிரி நடிச்சு பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. கரெக்டா அந்த டைம் நான் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தப்போ இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டப்போ போய் ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன்ல வந்து தே லைக்ட் மீ அண்ட் தென் இட் ஹேப்பன். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா ரேடியோல வந்துட்டு நான் வந்து அப்படியே சமணங்கால்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கை கால்லாம் எப்படி வேணா வச்சுட்டு பேசலாம், ஜாலியா இருக்கும். இங்க வந்து கேமராவை பார்க்கணும், இந்த கேமராவை பார்க்கணும், அந்த கேமரா பார்க்கணும், லைட் இருக்கிற இடத்துல பார்த்து பேசணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக் பேக்ல வேற பேசிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. யூடியூப் ஸ்டார்டிங்ல அந்த இருக்கும்ல 4 இயர்ஸ் பேக் வந்து நீங்க தான் வந்து ட்ரெண்டிங்ல போயிருக்கீங்கன்னு சொல்லலாம். ரேடியோல இருக்கும்போதே நான் வீடியோஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அப்பதான் வந்து யூடியூப் ஒரு ட்ரெண்டிங் சென்சேஷனா போயிட்டு இருந்துச்சு, எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே விஷுவலி கிரியேட் பண்ணுறது தான் வந்து பிடிச்சிருந்தது. it was more easy for me. ரேடியோவை விட எனக்கு வீடியோ வாஸ் ஈஸி ஃபார் மீ, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லா இடத்துலயும் ஐ வாஸ் கிரியேட்டிங் வீடியோஸ். அப்போ வந்து ஓகே நம்ம சென்னைக்கு போய் இதே ஃபுல் டைமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷிஃப்டட் டு சென்னை. JFWங்கிற ஒரு சேனல்ல விமன் பேஸ்ட் கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீடு இருந்துச்சு. அதுக்கு வந்து அப்போ யாருமே இல்லை விமன் பேஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணும் பொழுது. ஸோ ஒரு நல்ல நீஷ் மார்க்கெட் மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஆல் மை வீடியோஸ் ஒர்க்ட் ரியலி வெல். பட் எனக்கு அல்டிமேட்டா நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், சினிமாக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரேடியோ ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்தே வந்து இருந்துச்சு. நமக்கு இருக்கிற ஸ்பேஸ்ல நம்மளே கொஞ்சம் நமக்காக ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே நம்மளே ஒரு கதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட். ஏன்னா நான் அப்போ சென்னைக்கு புதுசு. நீங்க தான் கான்செப்ட் கிரியேட் பண்ணீங்களா? ஆமா, ஐ கிரியேட்டட் ஐ வாஸ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நான் சென்னைக்கு புதுசுங்கிறதுனால நான் அடிக்கடி எங்கேயாச்சும் போகலாம், வெளியே போகலாம், எங்க போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சென்னைக்கு புதுசுங்க, எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சும்மா இதை ஜோக்காவே சொல்லிட்டு இருப்பேன். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ எழுதலாம், ஒரு ஸ்கெட்ச் காமெடி பண்ணலாம்னு எழுதும்போது, இல்ல இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, இந்த லைனுக்கு இதுல நிறைய பண்ணலாம்
இது ஒரு சீரீஸாவே எடுக்கலாம். நிறைய அந்த மாதிரி மத்த லாங்குவேஜஸ்ல வந்து சீரீஸ் இருந்துச்சு. மிதிலா பால்கரோட ஒரு சீரீஸ் கூட இருந்து கேர்ள் இன் த சிட்டின்னு ஒரு சீரீஸ் இருந்தது. அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நமக்கும் நடக்கிறது எல்லாமே இங்க இருக்கு. இது கொஞ்சம் சவுத்ல இந்த ரீஜன்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்போது we were putting one concept together. அதுக்கப்புறம் we asked கிஷோர் குமார். அவர் வந்து he wrote the story. ஐடியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் he joined our team. அவர் எங்களுக்காக கதை எழுதி he directed the project for us. And then அது நாங்க வந்து சீரியஸா எடுத்து பண்ணோம். we wanted to do more. அதுக்குள்ள கோவிட் கொஞ்சம் பெருசாகி எல்லாத்தையும் லாக்டவுன்ல போட்டு அங்க கொஞ்சம் வந்து பிரேக் வந்துருச்சு. இல்லைன்னா அது கோவிட் வராம இருந்தா இன்னும் நிறைய பண்ணிருப்போமோ அப்படின்னு தோணுச்சு. வந்து சொல்லிருந்தீங்க 2019 அவார்ட் வாங்கும்போது இதான் எங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் நான் அவார்ட் வாங்குறத பாக்குறாங்க ஆமா. அப்படின்னு. இப்ப அந்த நம்பிக்கை கண்டிப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு டெஃபினெட்லி விகடன் நம்பிக்கை விருதுகள் ஒரு காரணம். ஏன்னா அந்த அவார்டு கிடைக்கும் பொழுது ஏன்னா அப்பா அம்மாக்கு வந்து மீடியா பத்தி ஐடியாவே கிடையாது. அண்ட் பொதுவாவே ஊர் சைட்ல எல்லாம் என்னன்னா மீடியானா மோசமான இடம் அப்படிங்கிற அந்த சினிமாக்காரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் இன்சல்ட் தான், நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா மாறிடுவீங்க, சினிமாக்கு போனீங்கன்னா மாறிடுவீங்க, இட்ஸ் நாட் அ சேஃப் ஸ்பேஸ், நிறைய அபியூஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபசாடு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு போறேன்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்களாம் அப்படிதான் வந்து பேசினாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து நம்ம சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு நான் ஈஸியா எடுத்துப்பேன். அப்பா அம்மாவுக்கு அது ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஸோ டெய்லி வந்து பொண்ணை போய் மீடியா காமிச்சிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி பண்ணிட்டீங்களேனா எப்படிங்க பண்ணிட்டாங்க, நான் இப்ப என்ன பண்ணேன், ஏதாவது கொலை குத்தம் பண்ணிட்டு ஜெயிலுக்கா போனேன், சினிமாக்கு தானே போனேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுல அவங்களுக்கு நிறைய பயம் இருந்துச்சு, எங்க இதனால ஏதாவது நடக்காம போயிடுமோ நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு. பட் விகடன் அப்போ அவார்டு வரும்போது நான் வந்து போடுங்க எல்லாருக்கும் டிக்கெட், எல்லாம் கிளம்புங்க சென்னைக்கு வந்து பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத அவங்கனால வந்து புரிஞ்சுக்கவே முடியல. நீ இவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு எதுக்கு இத்தனை பேர் வந்துட்டு உன்னை எஸ்கார்ட்லாம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு எனக்கே அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் ஸ்டேஜ் ஏறி அந்த அவார்டு வாங்கினதும் they've realized இவ ஏதோ பண்றா, கரெக்டா தான் பண்றா, அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, சரி நம்ம தான் இவ்வளவு நம்பாம போயிட்டோமேனா அந்த மொமெண்ட்ல அப்பா அம்மா எவ்ரிபடி, அப்பா அம்மா தம்பி 3 பேரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் செம்ம இமோஷனல் ஆயிட்டாங்க. சில நேரங்கள்ல அடுத்தவங்க பேச்சு கேட்காம அடமெண்டா பிடிவாதமா திமிரு பிடிச்ச கழுதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓகே தான். அப்படி கொஞ்சம் திமிரு பிடிச்ச கழுதையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஐ திங்க் ஐம் ஹியர், வேற நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ற ஒரு ப்ரிவிலேஜ்ல இருக்கேன்னு சொல்லணும். சோ அப்போ விகடன் என்ன இதுல எனக்கு நம்பிக்கை விருதுகள் கொடுத்தாங்கன்னு தெரியல, நிஜமாவே எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையா வந்து மாறிடுச்சு. இன்னும் அடுத்த விருது வாங்குற அளவுக்கு பெருசா எதுவும் பண்ணலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. கூடிய சீக்கிரம் அடுத்த நம்பிக்கை விருதுகளை வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு கோட்ல இருக்கேன். நம்ம ஏன் இங்க இருக்கோம் அந்த கோட்ல, அந்த கோட்டை கடக்கிறதுக்கு சீக்கிரமா இன்னொரு விருது வாங்கணும்னு ஆசையும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த ஷோ நீங்க ஆர்ஜேவா இருந்தீங்க இல்லையா, அப்போ நிறைய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். காலர்ஸ் நீங்க வந்து கூட சொல்லிருந்தீங்க குவிட் பண்ணதுக்கு அப்பதான் கால் பண்ணி கேக்குறாங்க எங்க எங்கன்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? அது ஆக்சுவலா வந்துட்டு அந்த போனே எப்படி இருக்கும்னா, ரேடியோல அந்த போன் நார்மல் லேண்ட்லைன் போன் மாதிரி இருக்கும். அதுல ஒரு 5-6 பட்டன் இருக்கும். சோ ஒரு கால் வந்துச்சுன்னா அதுல ஒரு கிரீன் லைட் எரியும். அடுத்து எத்தனை கால்ஸ் இருக்கோ அத்தனை கிரீன் லைட்ஸ் எரியும். சோ நமக்கு தெரியும் இந்த போன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு 5 பேர் லைன் வெயிட்டிங்ல இருக்காங்க, சோ இவங்களை கட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து அதுல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆன் ஆனாலே நம்ம வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவோம். ரேடியோல வந்து உங்களுக்கு எவ்வளவு கால்ஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஷோ ரீச் ஆயிருக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாங்கிறது ஒரு இது மாதிரி சக்சஸ் மீட்டர் மாதிரி. ஸோ அதனால அந்த கிரீன் லைட்ஸை பார்க்கும்பொழுது இதுல ஒரு ஜாய் இருக்கும். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணா அது ரெட்ல போகும், நம்ம பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த லைட் பார்க்கறதே ஒரு ஹாப்பினஸ். அப்பப்போ வந்துட்டு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. சில நாள் நான் வேற டெய்லி திட்டு வாங்கிட்டு தான் இன்னைக்கும் நீ வந்துட்டு ரேடியோக்கு போற, இன்னைக்காச்சும் வேலையை விடுவியா அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு தான் நான் வந்து கிளம்பியே போவேன். ஸோ அப்படியே வீட்டுல இருந்து வரும்போதே லைட்டா அப்படியே ஆட்டோல வரும்போது லைட்டா அப்படியே சொருகி அழுதுட்டே அப்படியே போயிட்டு ஸ்டுடியோல போனோம் குட் மார்னிங் அப்படின்னு ஹாப்பியா பேசணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு நாள் ஒரு இமோஷன். அண்ட் ஏர்லி 20s வேற 20 வயசுல ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஆன் ரேடியோ. காலேஜ் கூட முடிக்க ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஆன் ரேடியோ. அது முடிச்சிட்டேன்னா டிகிரி வாங்கிட்டேன், பட் படிச்சுக்கிட்டே ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஆன் ரேடியோ. அப்படி பேசும்பொழுது 20 வயசுல நமக்கு லைஃப்லயும் வந்து நிறைய
டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடக்கும்ல, ஒரு நாள் ஒரு இமோஷன். இப்ப எனக்கு எல்லா நாளும் கொஞ்சம் காமரா, இன்னைக்கு சோகமா இருந்தாலும் அது ப்ரொஃபஷனை அஃபெக்ட் பண்ணாம வச்சுக்க தெரியும். அப்ப அந்த இமோஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது யாராச்சும் கால் பண்ணி "ஏங்க உங்க ஷோ கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அப்படியே எல்லா பறக்கிற மாதிரி பிரச்சனையும் இருக்கும். அப்படியே போயிட்டு ம். ஓகே அப்படியே கடவுள் நம்மளுக்கு அப்படியே இறங்கி வந்து பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்துட்டு ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க நிறைய ஹவுஸ், நான் 11 to 2 அந்த டைம்ல ஷோ நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நிறைய அது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் கேட்குற டைம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாரு, நான் ரொம்ப தனியா இருப்பேன், இப்போ எனக்கு நீங்க பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன வேணும் அந்த மாதிரி ஆயிடும். ஆக்டர் சாரோ பத்தி பேசலாம். எஸ் பேசலாம். உங்களோட பிக் டெபியூட் வந்து பாத்தீங்கன்னா டான் படத்துல நடந்தது. ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் கூட நடிக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் பெரிய ரோல்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க உங்க ஃபேஸ் வந்து நிறைய வாட்டி நிறைய இதுல படத்துல பாத்துட்டே இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப குவிக்கா நடந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆடிஷன் கூப்பிட்டாங்க, ஆடிஷன் போனேன். டக்குன்னு இந்த மாதிரி அந்த எஸ்டி சூர்யா சார் கிட்ட ப்ளீஸ் சார் சாரி சார்னு கேட்போம்ல, அதை வந்து வேற 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 மாடுலேஷன்ல கேளுங்க அப்படின்னு சிபி சார் தான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணாங்க. அப்புறம் ஆடிஷனுக்கு அப்புறம் எதுவும் கால் வரல. நான் நடக்காதுல்ல, சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் கோ டு ஆடிஷன்ஸ் அண்ட் நாட் எவ்ரி ஆடிஷன்ஸ். ஒரு 10 ஆடிஷன் கொடுத்தா 1 2 படமா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுல ஓகே கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நாளைக்கு ஷூட்டு நீங்க கிளம்பி வந்துருங்க அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஐயோ படமா, இப்போ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பயம் என்னன்னா, சென்னைக்கு வரும்போதே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் வீட்ல, படத்துக்கெல்லாம் நான் போவே மாட்டேன், நடிக்கவே மாட்டேன், நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன எங்க சினிமாக்கு போயிடும் அதானே உங்களுக்கு பயம், அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், டோன்ட் வரி அப்படின்னு வேற சொல்லிட்டோம். யூடியூப் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அங்க டைரக்டரே நான் தான், அதனால எனக்கு சேஃப்டிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஸ்டார்லாம் ஆக மாட்டேன். கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஆர் சேயிங்ல, ஸ்டார் ஆகணும் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஸ்டார்லாம் ஆக மாட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு எப்படி அதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு படத்துக்கு போறோம் அப்படின்னா, அகைன் படம்னா சினிமா செட் எப்படி இருக்கும், அங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஹையரார்கி எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரியாது. ஆசை இருக்கு, பட் பயம் வந்துருச்சு, செமையா இருந்தது அந்த பயம். அந்த பயத்துல இருக்கும்போது அப்போ வந்து என்னோட கொலீக் மிர்ச்சி விஜய் இருந்தாரு, அவரும் அந்த படத்துல இருக்காரு. கூப்பிட்டு மச்சி நீ அந்த படத்துல இருக்கியா? ஆமா நான் இருக்கேன். நானும் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, உனக்கு தான் பேரா கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா தானே ஜாலியா பண்ணலாம், நீ வா இங்க ஃபன்னா தான் இருக்கும், நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு போவோம், எப்படியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்ப ரிலீஸ் அப்ப வீட்டுல சொல்லிக்கலாம் அப்படின்னா ஷூட் அப்படியே தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல வச்சிருந்தாங்க. ஷூட் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஷூட்டே எங்கெங்க ஷூட்னா கோயம்புத்தூர் வாங்க, என்னது கோயம்புத்தூர் வரணுமா, ஏன் ஊர்லயே இருக்கணுமா, ஐயோ ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொந்த ஊர்ல இருந்துட்டு வீட்டுல சொல்லாம எப்படி பண்ண முடியும், அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படம் பண்ண போறேன் அப்படின்னு, படமா 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 அப்படின்னு ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே நிக்கிற கேரக்டர் கூட அப்படி சும்மா நிப்பேன், குரூப்ல டூப்பு மாதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்கே படம்னா எஸ்கே வந்து வீட்டுல எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ ஓ சிவகார்த்திகேயன் படம் பண்றியா, சரி ஓகே பெருசா அதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு தென் ஐ வென்ட் டு த செட். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேவே அலற சீன், க்ளோஸ் அப் சீன் வச்சாங்க. நான் வந்து ஒரு 300 பேர் நிக்கிறாங்க அந்த காம்பவுண்ட்ல, அந்த காலேஜ்ல ஒரு 3 ஸ்டோரியில ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி எட்டி பாக்குறது தான் சீனு. 300 பேருக்கு முன்னாடி எடுத்தோடனே நடிக்கணுமா, எடுத்தோடனே க்ளோஸ் அப். நான் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கேமரா, இவ்வளவு பெரிய லைட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எப்படி நடிக்க போறேன். இப்போ ஆக்ஷன்னு சொன்னதும் சரி, இந்த டென்ஷன் எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அழுதுருவோம், இல்லைன்னா நம்ம வந்து படத்துல இருந்து தூக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போடல, அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அழுத உடனே சிபி சார் வாஸ் ஹாப்பி அண்ட் தட் செட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா லைஃப்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணும் பொழுது, அது முதல் தடவை ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க, அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இது வராதுப்பா, இல்ல நமக்கு இது செட் ஆகாது அந்த மாதிரி ஆயிடும். எனக்கு வேற இவ்வளோ பயம் அண்ட் ஃபேமிலியை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது எங்க இந்த படம் நமக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுமோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது. பட் அந்த செட்டு வந்து அவ்வளோ ஃபன்னா இருந்தது. ஏன்னா எனக்கு ராஜு அண்ணா அந்த செட்ல ராஜுபாய் இருக்காரு. இப்போ அவர் வந்து எனக்கு காலேஜ் சீனியர், ஸோ அவரே எனக்கு தெரியும், விஜய் எனக்கு தெரியும்.
இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டே இருக்கிறாள். தென் தேர் வாஸ் ஷாரிக், தென் எஸ்கே, அதுக்கப்புறம் பாலசரவணன், அதுக்கப்புறம் இந்த சிவாங்கி. இவங்க எல்லாருமே எப்படின்னா இப்படி சும்மா திரும்பினாலே ஜோக் அடிப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ செட் ஃபுல்லா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சார். தென் காளி வெங்கட் சார், முனி சார் எல்லாருமே கவுண்டர் போட்டுட்டே இருப்பாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். அண்ட் தென் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. அண்ட் எஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவரே ஒரு 4 வாட்டி வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஐயோ கம்ஃபர்டபுள், அதெல்லாம் கேட்கும்போது இவர் என்ன நம்ம கிட்ட வந்து பேசுறாரு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஐஸ் இமீடியட்டா பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் he was very approachable. I felt very safe in the set. அதுக்கப்புறம் நான் டெய்லி போய் நான் வந்து ஷார்ட் இருக்கோ இல்லையோ செட்டுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஜாலியா அங்க உட்காந்து பேசிட்டு சமுத்திரகனி சாரும் இருப்பாரு, அப்புறம் எஸ் ஜே சூர்யா சார், எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. ஸோ அது இட் வாஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த படம் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஜவான் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தமிழ்நாடுல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் சார், அதுக்கப்புறம் நயன்தாரா மேம் அந்த படத்துல இருக்காங்க, SRK இருக்காரு அப்படின்ற போது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுவும் நீங்க தமிழ் பொண்ணா போய் அங்க நடிக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு ஐ திங்க் ஒரு தமிழ் பொண்ணா ப்ரௌடா தான் இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ரொம்ப சரியாலா இருந்துச்சு. மறுபடியும் இதெல்லாம் இப்போ வந்து நான் யோசிக்கல, நான் ஒரு நாள் எஸ்கேயோட ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கல. பட் அது நடக்கும்போது என்ன இதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி இருந்துச்சுல. அதே மாதிரி நெவர் இன் மை ட்ரீம்ஸ் டிட் ஐ திங்க் ஷாருக் கான் கூட நம்ம வந்து சீன் பண்ணுவோம் அப்படின்னு. பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறதே நமக்கு வந்து நாட் அலவுடு. இதுல பாலிவுட்லாம் நமக்கு லாங்குவேஜே தெரியாது, நம்ம எப்படி இதை வந்து பண்ண போறோம், அதெல்லாம் ஆசையே படல. திடீர்னு ஒரு நாள் கால் வருது, ஆடிஷன் போறேன், அடுத்த நாள் செலக்ட் ஆகுறேன், அடுத்த நாள் போறேன். டே 1 நாங்க போறோம், அங்க ஒரு ஜெயில் செட்டப் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் செட்டப், அங்க எல்லாம் சீன் நடக்குது. டே 2 ஷாருக் கான் நடந்து வராரு. அப்படியே நம்ம ஷாருக் கான அப்படியே கேஷுவலா பாக்குறோமா, என்ன நடக்குது அந்த மாதிரி இருந்தது. இந்த செட்ல நம்ம இருந்தா போதும், பிளர்ல தான் தெரியும், பரவாயில்ல, செட் ப்ராப்பர்ட்டியா நான் வந்து தூசியாவே இங்க ஓரமா இருக்கேன், பட் ஷாருக் கானை பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்து இந்த இடத்துல யாராச்சும் அங்க அழணும், அப்பதான் இந்த சீனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னதும், ஓ யாரையோ அழ வைக்க போறாங்க போல அப்படின்னு பாத்துக்கேன். நீ அழுவியா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அழுவியாவா, அதுக்குதான் போன படத்துல இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா அழுவேன் சார். அப்ப நீ என்ன பண்ண, அழுதுரு. ஓகே சார் அழுதுடுறேன். அப்படியே அழும்போது ஷாருக் கான் தோல்ல சாஞ்சிரு. என்னது ஷாருக் கான் தோல்ல சாயணுமா? டக்குன்னு அவர் வந்தாரு, நின்னாரு. அவர் என்னை பார்த்து, ஷாருக் கான் சார் என்னை பார்த்து பேசுறாரு. இஸ் டாக்கிங் டு மீ. எனக்கு வந்து அப்படியே ஆஹா அப்படியே பிளாங்க் ஆகுது. ஐயோ ஃபோக்கஸ் பண்ண, அவர்கிட்ட போய் என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேட்க முடியாதுன்னு, ஓகே நம்ம ஸ்டார் ஸ்டக் ஆகிறதெல்லாம் அப்படி நிறுத்தி வச்சுட்டு should just listen to what he's saying. அவர் சீன் டிஸ்கஸ் பண்றாரு, நீங்க ஏன் கூட சீனை டிஸ்கஸ் பண்றீங்களா அந்த மாதிரி இருந்தது. he treated me like an equal actor. நான் வந்து அதுவே எனக்கு செமையா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கையை பிடிச்சு இப்படி சாஞ்சிட்டு அழற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போன உடனே ஃபர்ஸ்ட் டேவே, and I'm just doing that. அவசில கையை விடவே இல்லை. ஐயோ இப்ப கையை விடணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு டேக் போனாங்க. அப்ப ஷாருக் கான் சார் கிட்ட வந்து, நீ அழுது முடிச்சுட்டு என் கையை விடணும், அப்பதான் என்னால ஃப்ரேம் எக்ஸிட் பண்ண முடியும், நீ பிடிச்சிட்டே இருந்தேன்னா நான் நின்னுட்டே தான் இருக்கணும். லைக் அப்படியா, விடணுமா, சரி விட்டுடுறேன், ஓகே. அதுக்கப்புறம் வந்து அழுதுட்டு டக்குன்னு 2 டேக் தான் எடுத்தாங்க. அது 2வது டேக், அதுவும் அந்த டேக்ல அவர் எக்ஸிட் ஆகலைங்கிறதுனால 2வது டேக் எடுத்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஜிந்தா பந்தா சாங், வந்த இடம் சாங், அதுல டான்ஸ் ஆடுறேன். அதுலயும் ஷாருக் கான் இங்க நிக்கிறாருன்னா நான் இங்க பின்னாடி ஒரு லைன் கேப்ல நிக்கிறேன். So I will always be watching him in this proximity. அவர் ஆடி முடிச்சுட்டு அவர் வந்து அப்படி திரும்புவாரு. திரும்பினோடனே நானு அவரு இப்படிதான் இருக்கும். ஆடியா ஷாருக் கான், இது எப்படின்னா ரம்பா சார் சாப்பிடுது சார் அந்த மாதிரி ஷாருக் கான் ஆடுறாரு அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருப்பேன். So much to learn from him, so much to learn from Atlee sir. Donnie was a big film. ஜவான் அதை விட பிக் ஃபிலிம். ஸோ ஹவு பிக் ஃபிலிம்ஸ் ஃபங்க்ஷன். இப்பவும் போயிட்டு யூடியூப்ல அந்த பாட்டு, அந்த ஜிந்தா பந்தா சாங் ஓப்பனிங்லேயே நான் வருவேன். நான் ஒரு பாட்டி இருப்பாங்க முன்னாடி, அவங்க பாடுவாங்க, அவங்க பின்னாடி நான் இருப்பேன். ஸோ லைக் வேர் ஓப்பனிங் அ சாங். அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இப்போ ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் வச்சிருக்கேன். Let's go. வந்து உங்களோட வர்ஸ்ட் ஹேபிட் என்ன? எனக்கு டைம் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதாவது இந்த வேலைய
இவ்வளோ நிமிஷத்துல முடிக்கும். நான் ஆக்சுவலா கொஞ்சம் நல்லாவே டீசெண்டா மேனேஜ் பண்ணுவேன். பட் நான் நினைச்சதை விட ஒரு 10 நிமிஷம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா போயிடும். அந்த 10 நிமிஷம் இன்னொரு விஷயத்துக்கு வந்து டிலே ஆகும். இட் டசன்ட் ஹெல்ப் இன் லைஃப் அட் ஆல். அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன் திங் யூ லேர்ன் ஃப்ரம் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். நிறைய விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு லைஃப்ல. எவ்ரிதிங் teaches you something. But generally with people what I've learned is நமக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, நம்மளை எப்படி நடத்துறோமோ அப்படிதான் மற்றவங்க நம்மளை நடத்துவாங்க. நம்மளை ப்ராப்பரா நடத்தல, if we don't take care of ourselves, others won't. So we have to first respect ourselves. Okay, your favorite K drama? ஏன்னா நீ K drama பாப்பீங்க ஐயோ, தெரியும். ஃபேவரட்லாம் ஒன்னு எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. Goblin, நினைச்ச ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க. actually descendants of like popular culture-ல Descendants of the Sun and Goblin. I'm a Lehman Hoff fan. City Hunter-ல ஆரம்பிச்சு Legend of the Blue Sea-ல இருந்து அதுக்கப்புறம் வின்சென்சோ காசனோவா, இதெல்லாமே வந்து ரொம்ப ஜாலியான ஃபன்னான சீரீஸ்ல. பட் ரைட்டிங்ல வந்துட்டு அப்படியே நம்மள ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு நம்மள வந்து ஒன்று பண்ற மாதிரி ஒரு சீரீஸ் இருக்கு. அது வந்து சம்திங் இன் த ரெயின், ஒன் ஸ்ப்ரிங் நைட் அப்படின்னு 2 சீரீஸ் இருக்கு. அண்ட் இப்போ when life gives you tangerine, as a women's life ஓட different phases வந்து காமிச்சிருப்பாங்க. as a kid, as a teenager, as a mother, and losing the father, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. so அது is now recent favorite. Top 3 things in your bucket list இப்போ. I want to write my own film. Okay. and then shoot it. அது பிக்கா ஸ்மாலான்லாம் தெரியாது, பட் அது நான் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் I'll be very very satisfied in மேபி அது பண்ணதுக்கு அப்புறம் இதை விட பெட்டரா ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி தோணும் வேணுமோ. பட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி I have to write and direct a film. That is my one big list. Second thing will be there is a இது நெதர்லாண்ட்ஸ்ல நினைக்கிறேன் ஒரு வாட்டர் போட் இருக்கு. இட்ஸ் லைக் அ ஃபிஷ் மாதிரி ஷேப்பா இருக்கிற ஒரு ஹைட்ரோ பைக். அது வந்து நம்ம தண்ணிக்கு உள்ளேயும் ஓட்டலாம், வெளியவும் ஓட்டலாம். ஸோ ஐ வாண்ட் டு மேக் அ லாட் ஆஃப் மணி. காசு வேணும் அதுக்கெல்லாம். இட்ஸ் கால் ஹைட்ரோ அட்டாக்னு ஏதோ அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ட்ரை தட், விச் ஐ நீட் அ லாட் ஆஃப் மணி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் இந்த வேர்ல்டுல, டைவிங் ஸ்பாட்ஸ் இந்த வேர்ல்டுல போயிட்டு டீப் சீ டைவிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கூபா இல்லாம ஃப்ரீ டைவிங், ஓப்பன் வாட்டர் டைவிங் பண்ணுவாங்க. அப்புறம் இது இல்லாம ஆக்சிஜன் இல்லாம டைவ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிஜன் இல்லாம டைவ் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஸ்லாண்ட்ல போயிட்டு நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பண்ணணும். இப்பதான் F1 படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ F1 போயிட்டு நேர்ல பார்க்கணும். இது எல்லாமே காசு நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு சம்டே போயிட்டு கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது தான் என் லிஸ்ட்ல இருக்கு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு ராபிட் ஃபயர். எஸ், லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம நிறைய பாஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ சார் கரண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்துட்டு நிறைய இப்போ ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியாச்சுல. டான், ஜவான், காதலிக்க நேரமில்லை, சப்தம், டெஸ்ட் எல்லாத்துலயும் நடிச்சாச்சு. இது எல்லாம் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஆக்ட் பண்ணணும், இன்னும் பிகர் கேரக்டர்ஸ் பண்ணணும், கேரக்டர்ஸ் வித் மோர் இம்பார்ட்டன்ஸ் விட மோர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் அந்த மாதிரி பண்ணணும். நிறைய லாங்குவேஜஸ்ல தெலுங்குல வந்து படங்கள் பண்ணணும், அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஸோ ஐம் லேர்னிங் தெலுங்கு. நிறைய கன்னடா படங்கள்ல நடிக்கணும், நிறைய தமிழ் படங்கள்ல. இதெல்லாம் வந்து இஸ் இன் த ப்ராசஸ். ஸோ கரண்ட்லி நான் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ட்ரைங் டு அசிஸ்ட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஈவன் வித் ஃபிலிம்ஸ் ஐ வாண்ட் டு கோ அண்ட் அசிஸ்ட் அண்ட் பி அ ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. உங்க இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தோம், ஒரு பைப் வச்சு ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க. அது வந்து இட்ஸ் கால் டிஜிரிடு அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். டிஜிரிடு வந்து இட்ஸ் அ லாங் வுட்ல பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் அன் ட்ரெடிஷ்னல் ஆஸ்திரேலியன் இன்ஸ்ட்ருமெண்ட். சாரி, அதுல வந்து யூ கேன் கிரியேட் மியூசிக். இந்த நிறைய சவுண்ட் பாத், சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ்லாம் இருக்கும், அதுலலாம் அது யூஸ் பண்ணுவாங்க. பட் ஈவன் அதர்வைஸ் பாட்டு, ஜென்ரல் சாங்ஸ், மியூசிக், அதுலயே யூ கேன் கிரியேட் ரிதம், பீட்ஸ் எல்லாமே. அது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயே நீங்க வந்து ஒரு ஃபுல்
பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கை வந்து கிரியேட் பண்ணி ஓகே ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பியூட்டி என்னன்னா, யூ ஹாவ் டு பிரீத் இன்டு த இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம வந்து we have to literally push air out of the instrument, which is also breath work. So breath work பண்ணும்போது நம்ம காம் ஆயிருவோம். It brings you down. ஸோ ஒரு சில நாள்லாம் வந்து அந்த கிளாஸ் இருக்கும். ஐம் லேர்னிங். இன்னும் நான் கத்துட்டு இருக்கேன் அந்த கிளாஸ் எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி டிஜிரிடோ எப்படி வாசிக்கணும்னு. வென் யூ பிளே டிஜிரிடோ ஒரு 1 ஹவருக்கு டிஜிரிடோ வந்து ஃபுல்லா நம்ம பிரெத் கொடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். டிஜிரிடோ வந்து நான் சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸ்ல வந்து டான்ஸ் கத்துக்கும் போது அங்க ஒரு அண்ணா வந்து வாசிப்பாங்க. அப்போ குழந்தையா இருக்கும்போது என்னமோ பண்றாங்கல்ல இந்த பைப்பை வச்சு மேஜிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ டிஜிரிடோ மேக்கிங் ஒர்க் ஷாப். இட்ஸ் அ வுட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் பிவிசில வந்து அதோட மேக் ஷிஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்டா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி அதுல எப்படி அந்த சவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சாரு. உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.